अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशाप्रदेशधारिणे नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति सिद्धान्त सारस्वती नामिने वृषभानुदेवी कैताय कृपाप्ति कृष्ण संबंध विज्ञान दायिने प्रभवे नमः। माधुर्यजल प्रेमात्य शिरूपानंद भक्तिदा श्री गौर करुणा शक्ति विग्रहाय नमस्ते। नमस्ते गौरवाणी श्री मूर्तये दीनदारिणे रूपानुवृत्तात् सिद्धांत गंगारिणे नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 3வது அத்தியாயம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 16, 17. एवं संचित्य भगवान् सराज्येन सप्ताभ्यतर्कजम् नन्दयामास सुकृतः साधूनां वददर्शयन्. தமக்குள் இவ்வாறு எண்ணிக்கொண்டிருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தர்ம வழியில் செல்லும் சீரிய அரசாட்சியை காட்டுவதற்காக யுதிஷ்டிர மகாராஜனை உலகின் மிக உயர்ந்த ஆட்சி பொறுப்பில் அமர்த்தினார். உத்தராயாந்திரூரோர் வம்ச சாது அபிமன்யுனா சபை திரௌணி அஸ்திர சம்புஷ்டः புனர் பகவதாத்மதः. பூர்வ வம்சத்தின் மாவீரரான அபிமன்யுவால் அவரது மனைவி உத்தரையின் கர்ப்பத்தில் பெறப்பட்ட கரு துரோணபுத்திரனின் அஸ்திரத்தால் எரிக்கப்பட்டது. ஆனால் பிறகு அது பகவானால் மீண்டும் காப்பாற்றப்பட்டது. ராகே கிருஷ்ணா மாரேகோன் மாரே கிருஷ்ணா ராகேகோன். கிருஷ்ணர் ஒருத்தர் காப்பாற்றணும் முடிவு பண்ணிட்டாருன்னா யாராலும் அவரை கொல்ல முடியாது. கிருஷ்ணர் ஒருத்தர் கொல்லணும் முடிவு பண்ணிட்டாருன்னா யாராலையும் அவரை காப்பாற்ற முடியாது. கிருஷ்ணர் ராவணனை கொல்லணும் முடிவு பண்ணிட்டாரு, சிவபெருமானே வந்தாலும் ராவணனை காப்பாற்ற முடியாது. கிருஷ்ணர் பிரகலாத மகாராஜை காப்பாற்றணும் முடிவு பண்ணிட்டாரு, எந்த தேவர் வந்தாலும் எந்த கஷ்டத்து யார் வந்தாலும் சரி பிரகலாத மகாராஜா அவங்களை கொல்ல முடியாது. சோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூர்வ வம்சம், யது வம்சம், குரு வம்சம், குரு வம்சம், இவங்க எல்லாருமே ஆகச்சிறந்த ராஜ ரிஷிகள், பகவானது தூய பக்தர்கள். பக்தர்கள் ஆட்சி செய்யும் போது பிரஜைகளும் இயல்பாகவே பக்தர்களாக இருப்பாங்க. யதா ராஜா ததா பிரஜா, மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி. அதனால எப்பெல்லாம் மக்கள் தர்மத்துக்கு விலகி போறாங்களோ, எப்பெல்லாம் மக்கள் தர்மத்துக்கு விலகி போறாங்களோ, எப்ப அதர்மம் ஆதிக்கம் செலுத்துதோ, எப்ப அதர்மம் தலை தூக்குதோ, அப்ப தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காகவும் அதர்மத்தை அழிப்பதற்காகவும் பகவான் யுகந்தோறும் அவதரிக்கிறார். யதா யதாவே தர்மஸ்ய கிளானி, தர்மஸ்ய கிளானி அப்படின்னா தர்மத்திற்கு மக்கள் விலகும் போது, தர்மஸ்ய கிளானி பவதி பாரதா அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம், நான் உள்ளவாறு தோன்றுகிறேன். சோ கிருஷ்ணா, இந்த தர்மஸ்ய கிளானினா என்னது? எப்ப மக்கள் பக்தி தொண்டிலிருந்து விலகிறாங்களோ, எப்போ கிருஷ்ணரை புறக்கணிக்கிட்டு மனம் போன போக்குல வாழ்றாங்களோ, பாவகரமான வாழ்க்கைக்கு போறாங்களோ, அதர்மத்துக்கு வெளியில போறாங்களோ, அப்ப அதை சரி பண்ணுவதற்காக, இந்த நிலைமை, இந்த சூழ்நிலையை சரி செய்வதற்காகவும் தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காகவும் பகவான் தோன்றுகிறார். தர்மஸ்ய கிளானி அப்படின்னா தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறது அப்படின்னா தூய பக்தி தொண்டு. பக்தி தொண்டுதான் பரவ தர்மம். சபை புரிசா பரவ தர்மம் ஏதோ பக்தி ரதோம்சஜே அபிந்தியா பிரதிகதாயா. அந்த தூய பக்தி தொண்டை ஸ்தாபனம் செய்யறதுக்காக தான் பகவான் அவதரிக்கிறார். அப்ப எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில வராரோ அப்பொழுது அவருடைய சேவைக்காக ஆத்மீக லோகத்துல கோலோக பிருந்தாவனத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நித்தியமாக சேவை செய்யக்கூடிய நித்திய சித்தர்கள் இந்த பூமிக்கு இறங்கி வருவாங்க.
அப்பேற்பட்ட ஒரு நித்திய சித்தர்ல ஒருவர் யுதிஷ்டிர மகாராஜா தர்மர். சோ யுதிஷ்டிர மகாராஜா அதிகாசத்துல உட்காரப்படணும். அவர் செங்கோல் ஆட்சி புரிவார். அவர் ராஜ ரிஷி, பகவானுக்கு மிகவும் பிரியமான பக்தர். அதனால யுதிஷ்டிர அரியாசனத்துல உட்காரும் போது மக்கள் இயல்பாகவே பக்தி தொண்டை பின்பற்றுவாங்க. பொய், திருட்டு, பித்தலாட்டம் எந்த ஒரு சூழ்நிலையும் இருக்காது. யுதிஷ்டிர மகாராஜின் ஆட்சி காலம் பொற்காலமாக இருக்கும். இப்படி யுதிஷ்டிர மகாராஜாவுக்கும் அதுக்கு பிறகு வந்த பரீட்சித்து மகாராஜா, பரீட்சித்து மகாராஜாவுக்கும் விஷ்ணு ராதன் பேர். விஷ்ணு ராதா, விஷ்ணுவாலேயே காப்பாற்றப்பட்டவர். உத்தரையின் கருவில் இருக்கிற குழந்தை பரீட்சித்த பகவான் காப்பாற்றுகிறார். ஆல்ரெடி பரீட்சித் பிரம்மாஸ்திரத்தினால உயிரிழந்தார். ஆனா பகவானுடைய தனிப்பெரும் கருணையால மீண்டும் அந்த ஆன்மா அந்த உடலை பெற்றுக் கொண்டது. இதுதான் இன்னைக்கு விஞ்ஞானத்துக்கும் சவால் விடக்கூடிய இன்றைய பௌதிக கல்வி, பேரளவான செயற்கையான விஞ்ஞானம், இதை கொண்டெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் அல்ல. பகவானுடைய காரணமற்ற கருணையால உத்தரையின் கருவில் இருக்கிற பரீட்சித்தோடைய உடல் பிரிந்தது. மீண்டும் அந்த உடல் அந்த ஆத்மா இயங்க ஆரம்பிச்சு. கர்மனா தெய்வ நேத்திரேன ஜந்தர் தேகோ உபபத்தி. என்னதான் ஒரு ஆண் பெண் சேர்ந்தாலும் கிருஷ்ணாவுடைய அனுகிரகம் இருந்தாதான் அங்க ஒரு உயிர் வாழி தோணும், அங்க ஒரு ஆன்மா தோணும். ஆண் பெண்ணுடைய சேர்க்கை நடைபெற்றாலும் கர்மனா தெய்வ நேத்திரேன, தெய்வத்தினுடைய ஏற்பாட்டுல, கிருஷ்ணனுடைய ஏற்பாட்டுல ஒரு ஜீவாத்மாவுக்கு ஒரு குறிப்பிட்ட உடல் கிடைக்குது. அப்போ பரீட்சித்துடைய உடல், பரீட்சித்து அந்த ஆத்மாவுக்கு பரீட்சித்துடைய உடல் கிடைக்கணும். அந்த புண்ணிய ஆத்மா, அந்த தெய்வீகமான ஆத்மா, அந்த ஆத்மா இந்த பூமிக்கு வரணும். அவருடைய பாட்டனார்களை போல சற்றும் குறைவில்லாமல் ஒரு ஆட்சி கொடுத்தார் பரீட்சித் மகாராஜ். 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக பரீட்சித்தின் ஆட்சி காலம் பொற்காலம். கலிபுருஷன் துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்க போகுது. துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்கும் போது பரீட்சித்துடைய ஆட்சியில இந்த 4 விஷயங்களை கலிபுருஷனால பார்க்கவே முடியல. யூனம், பானம், ஸ்திரியா, சூனா. யூனம், பானம், ஸ்திரியா, சூனா. மது அருந்துபவர்கள், மதுபான கடைகள், மாமிச கசாப்பு கூடங்கள், பிராத்தல் அதாவது தகாதுரம் பண்ணக்கூடிய இடங்கள், சூதாட்ட களங்கள். இது உலகம் முழுவதும், பூகோளம் முழுவதும் கலிபுருஷன் சுத்தி வந்தாலும் ஒரு இடத்துல பார்க்க முடியாது. இதுதான் ஒரு நேர்மையான ஒரு தூய பக்தருடைய ஆட்சிக்கான அடையாளம். பரீட்சித்துடைய ஆட்சி காலத்துல ஒரு இடத்துலயும் மதுபான கடைகள் கிடையாது, மாமிச கடைகள் கிடையாது, சூதாடுறவங்க கிடையாது, தகாதுரு கொள்றவங்க கிடையாது. கலிபுருஷன் உலகம் சுற்றி ஏமாந்து போனா அவர் பரிசுத்து வந்தாரு. ஓ பரிசுத் மகாராஜா, எனக்கு இடம் கொடுங்க, நீங்க சொன்ன இடத்துல எனக்கு இடம் எங்கேயுமே இல்லையே, உங்க ஆட்சியில எங்கேயுமே இல்லையே. தன் பரிசுத் மகாராஜா அந்த கலிபுருஷன் சொல்றாரு, அப்படின்னு நீங்க போயிடு, ஓடி போயிடு, என் முன்னாடி நிக்காத. தன் பரிசுத் கலிபுருஷன், நானும் உங்க பிரஜை தானே, எனக்கும் அடைக்கலம் கொடுங்க. தன் பரிசுத் மகாராஜ் சொன்னாரு, ஓகே நீ தங்கம் எங்க இருக்கோ அங்க போயிருக்கிறாரு, செல்வம். செல்வம் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்துடும். மதுபான கடைகள், மாமிச கூடங்கள், கசாப்பு கடைங்க, சூதாடுறவங்க, தகாதவங்க எல்லாம் அடுத்தடுத்து வந்துடும். இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயம் என்னாகுது, தர்மத்துடைய 4 தூண்களை உடை தெரியும். தர்மத்துக்கு 4 கால், தர்மத்துடைய 4 கால்கள். சத்தியம், தயா, சௌச்சம். சத்தியம், தயா, சௌச்சம் ஒண்ணு இருக்கு. சத்தியம் வாய்மை, தூய்மை, சௌச்சம், தயா, கருணை, தபா. எஸ், சத்தியம், தபா, தயா, சௌச்சம். இந்த 4 இருக்காது எங்க, இந்த 4 இடத்துல யூனம், பானம், ஸ்திரியா, சூனம். இந்த 4 போயிடும். கலிபுருஷனுக்கு இடம் கொடுத்தாரு பரீட்சித் மகாராஜ். அவன் தலையில எடுத்து வந்துட்டான், பரீட்சித்தோட தலையில உட்காரு. பரீட்சித் மகாராஜா கிருஷ்ணா இந்த பூமிக்கு கொண்டு வந்தது ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு கொடுக்கப்படும். கிருஷ்ணா இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டாரு. பகவான் இந்த பூமி விட்டு மறைந்த உடனே அனைத்து ஐஸ்வர்யங்களும் அவர் பின்னாடி போயிடுது. அப்ப கலியுக மக்களுடைய நன்மைக்காக அவரு ஸ்ரீமத் பாகவத ரூபத்துல இருக்கார். ஜெய ஜெய பாகவதா தேவா, ஜெய ஜெய பாகவதா, ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ண ஸ்வரூபா
ஜெய ஜெய பாகவதா தேவா ஜெய ஜெய பாகவதா. கிருஷ்ணா ராதா கிருஷ்ணர் வந்து பாகவத ரூபத்துல, கிருஷ்ணர் வந்து பாகவத ரூபத்துல இருக்காரு கலியுகத்துல. பாகவதம் ஒரு சாதாரண புஸ்தகம் அல்ல. பாகவதம் ஒரு சாதாரண புஸ்தகம் அல்ல. அந்த புத்தகத்தில் இருக்கிற சாதாரண காகிதம் அல்ல. அது சாதாரண கவிதையோ கட்டுரையோ விளக்கமோ அல்ல. ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணருக்கு வேறானதும் அல்ல. கிருஷ்ணருடைய இலக்கிய அவதாரம். கிருஷ்ணா இன் த ஃபார்ம் ஆஃப் லிட்டரரி இன்கார்னேஷன். கிருஷ்ணருடைய இலக்கிய அவதாரம். பகவான் கலியுகத்துல பாகவத ரூபத்துல இருக்காரு. சோ இந்த பாகவத தர்மம், இந்த பாகவத தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக தான் பகவான் யுகத்தோறும் அவதரிக்கிறார். பாகவத தர்மம் என்னது? பாகவதம் என்னது? யாருக்கா பதில் தெரிஞ்சா கை தூக்கி. பாகவத தர்மம் என்னது? பாகவதம் என்னது? பதில் தெரிஞ்ச கை தூக்கலாம். பாகவத தர்மம் என்ன, பாகவதம் என்ன? உபனிஷத் உபனிஷத்து பிரபு. உபனிஷத்து விளக்கம். என்ன விளக்கம்? உபனிஷத் வேதங்களை பத்தி. இல்ல இல்ல இல்ல, பாகவதம் என்னது? ஹரே கிருஷ்ணா பிரபு. பகவானை பற்றி சொன்னதுனால, பக்தர்கள் பாடுறதுனால, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவானுடைய தெய்வீக லீலைகள், பகவானது தெய்வீக லீலைகள், அவரது நாம ரூப குணாதிசயங்கள், இதையெல்லாம் பண்ணிக்கூடியதான் பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், தூய பக்தி தொண்டு. பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், பகவானுடைய நாமரூப குணாதிசயங்கள், அவரது பக்தருடைய தெய்வீகமான குணங்கள், அவர்களது பிரார்த்தனைகள், அவர்களது சரணாகதி, இதையெல்லாம் சொல்லக்கூடியதான் ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம், அழுக்கற்ற ஒரு தூய்மையான புராணம். சோ இந்த பாகவதம் கிருஷ்ணனுடைய தெய்வீக லீலைகள், அவரது நாமரூப குணாதிசயங்கள் எப்போ மக்கள் மறந்து போறாங்களோ, எப்போ மக்கள் வந்து பக்தி தோன்றத்து விலகுறாங்களோ, பக்தி பாதை விட்டு மக்கள் விலகும் போது அந்த தூய பக்தியை ஸ்தாபனம் செய்யறதுக்காக பகவானை நேரடியா இறங்கி வர. சில நேரங்கள்ல பகவான் நேரடியா இறங்கி வர, சில நேரங்கள்ல தன்னுடைய சத்தியளிக்கப்பட்ட தூய பக்தர்கள் அனுப்புறார், ஆச்சாரியர்கள் அனுப்புறார். ராம் லக்ஷ்மண், கிருஷ்ண பலராம், கௌர் நிதாய், சீதாராம் லக்ஷ்மண், திரேதயுகத்துல ராம் லக்ஷ்மண், துவாபர யுகத்துல கிருஷ்ண பலராம், கலியுகத்துல சைதன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, இப்படி யுகத்தோறும் பகவான் அவதரிச்சு தூய பக்திகளுடைய ஸ்தாபனம் செய்யறார், தன் பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் செய்யறார், அவரது பக்தர்களின் தெய்வீகமான குணத்தை நம்ம காட்சி கொடுக்கிறார், பக்தர்கள் எந்த அளவுக்கு பகவான் மேல சரணாகதி பண்ணியிருக்காங்க காட்சி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தனது தூய பக்தர்கள் அனுப்புறார் இந்த பாகவத தர்மத்தை பிரச்சாரம் செய்வதற்காக. அப்படி வந்து கலியுக மக்கள், இன்னைக்கு பெரும்பாலும் கலியுகத்துல மக்கள் வந்து ஏறக்குறைய பாகவத தர்மத்தை கைவிட்டாங்க. பெரும்பாலும் வந்து பௌதிக புராணங்கள், பௌதிக கதைகள், பௌதிகமான இலக்கியங்கள், பௌதிகமான கட்டுக்கதைகள், பௌதிகமான வெறும் பொழுதுபோக்கான கற்பனை காவியங்கள், இதுல பெரும்பாலும் மக்கள் ஆர்வமா இருக்காங்க. சினிமா கதைகள், அப்புறம் ஒரு சார மக்கள் பௌதிகவாதிகள் கலியுக புராணம், செய்தித்தாளை படிப்பது, சோசியல் மீடியாவை பார்க்கறது, இதுல வந்து நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சாரர் ஆன்மீக விஷயங்கிற பேர்ல எதையோ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆன்மீகங்கிற பேர்ல எதையோ கற்பனை பண்ணி எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. சிலர் வந்து மதம்ங்கிற பேர்ல எதையோ பின்பற்றிட்டு இருக்காங்க. தன்னுடைய சொந்த மனக்கற்பனைகள், சொந்த கருத்துக்கள், இப்படி சோ மெனி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அப்ப இதுக்கடையில பகவான் கிருஷ்ணர் அவர் வந்து சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணாரு. சைதன்ய மகாபிரபு கருணா அவதாரம். சோ கருணையை வாய்ந்த சைதன்ய மகாபிரபு அவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காரு. தன்னுடைய நித்தியமான சித்தர்கள், ஆன்மீக லோகத்துல அவருக்கு நித்தியமா சேவை பண்ணக்கூடிய பக்தர்களை அனுப்பிச்சுட்டே இருக்காரு. எதுக்குன்னா இந்த தூய பக்தி தொண்டை ஸ்தாபனம் செய்யறது. எதை நம்ம மறந்துட்டோமோ அதை ஞாபகப்படுத்துறதுக்கு நம்ம எல்லாரும் கிருஷ்ண மேல உள்ள அன்பை மறந்துட்டோம். கிருஷ்ணருக்கு நமக்குள்ள உறவை இழந்துட்டோம். கிருஷ்ணரை மறந்துட்டோம், கிருஷ்ணர் மேல உள்ள அன்பை நம்ம துறந்துட்டோம், கிருஷ்ணருக்கு நமக்குள்ள உறவை இழந்துட்டோம். இப்படி நம்ம வந்து ரொம்ப துர்பாக்கியசாலிகளா வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த துர்பாக்கியசாலிகளான கட்டுண்ட ஆத்மாக்களை, பந்தப்பட்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காகவே பகவானும் அவரது தூய பக்தர்களும் காரணமற்ற கருணையினால இந்த பூமியில தோன்றும்.
அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியர் தான் சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். இன்றைக்கு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய மறைவு. பகவான் எப்பொழுதுமே அவர் இந்த பூமியில வரும்போது தனது தூய பக்தர்களை அனுப்பிச்சுட்டு வர்றாரு, அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்ப இங்க யுதிஷ்டிர மகாராஜா அதிவாசத்துக்கு உட்கார வைக்கிறதுக்கான காரணம் அவருடைய வழியை எல்லாரும் பின்பற்றணும், அவருடைய பாதையை எல்லோரும் பின்பற்றி பகவானை அடைய வேண்டும். அப்போ இந்த மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை அடைவதுதான். அதுல நம்ம விலகி போகும்போது அதை மீண்டும் ஸ்தாபனம் செய்யறதுக்காக, ஜீவாத்மாவை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக, ஜீவாத்மாவை கவர்வதற்காக, ஜீவாத்மா தன்னை தன்கிட்ட வரணுங்கிறதுக்காக பகவான் எப்பவுமே அதீத ஆர்வம் உள்ளவனா இருக்க, பன்மடங்கு ஆர்வம் உள்ளவர். நம்ம ஆர்வம், நமக்கு ஆர்வம் இருக்கோ இல்லையோ, ஆனா பகவானுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு. எப்படியாவது ஜீவாத்மாவை தன் பக்கம் இழுத்துக்கணும், தன்னுடைய உலகத்துக்கு அழைச்சிக்கணும், இவங்க என் கூட இருந்து நித்தியமான ஆனந்தம் அனுபவிக்கணும். இதுதான் பகவானுடைய திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் பகவான் வராரு. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் ஆச்சாரியன் அமைச்சு வைக்கிறார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஏறக்குறைய ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில தோன்றினார். பக்தி வினோத் தாக்கூர் குழந்தையா இதுதான் இன்னைக்கு காலையில பாகவதத்தில் தான் படிச்சுட்டு இருந்தோம். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய தோற்றம், அவர் எப்படி இந்த பூமியில வந்தாரு. இந்த பிரம்ம மாத்ம கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு முக்கியமான பிரதான ஆச்சாரியர். இந்த சம்பிரதாயத்தை பாரதம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து 64 கௌடிய மடங்களை நிறுவனர். சைதன்ய மகாபிரபுடைய போதனைகளையும் ரூபகோசாமியுடைய உபதேசங்களையும் உள்ளவாறு ஸ்தாபனம் செய்தார். ரொம்ப அழகான ஒரு அற்புதமான ஆச்சாரியர். அவரது வாழ்க்கையில் நமக்கு பல்வேறு அழகான பாடம். இந்த பிரம்ம மாத்ம கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சைதன்ய மகாபிரபுடைய போதனைகள், இந்த பாகவத தர்மம், முந்தைய ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, கோசாமியுடைய எழுத்துக்கள், அதெல்லாம் உள்ளது உள்ளவாறு, சற்றும் மாறாமல் சற்றும் பிறழாமல் பகவான் கிருஷ்ணரை கிருஷ்ணராகவே, கிருஷ்ண பக்தியை உள்ளது உள்ளவாறு நமக்கு வழங்கிய ஒரு ஒப்பற்ற ஈடு இணையற்ற ஒரு ஆச்சாரியர் தான் சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மகாராஜ். குரு பரம்பரா அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல உன்னதமான பக்தர். அத்தகைய தூய பக்தர்களை இந்த உலகத்துல காண்பதே அறிவு. அப்படி அவங்களுடைய மகிமைகளை கேட்பதாலும் பாடுவதாலும் நினைவில் கொள்வதாலும் நாம் உடனடியாக பிறப்பு இறப்புகிற சக்கரத்தில் விடுவோம். எல்லா விதமான பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபடுவோம். அனர்த்தங்கள், தேவையில்லாத அனர்த்தங்கள், காமம், கோபம், பேராசி, இந்த அனர்த்தங்களுக்கு விடுபடுவோம். நமக்கும் பக்தியில சுவை ஏற்படும், ஈர்ப்பு ஏற்படும், உற்சாகம் பிறக்கும். ஆச்சாரியருடைய தோற்றம், ஆச்சாரியரின் மறைவு ரெண்டும் மங்களமானது. ஆச்சாரியர் சூரியனை போல இந்த பூமியில தோன்றார், மறைகிறார். அவர் தோற்றமும் புனிதமானது, அவரது மறைவும் புனிதமானது. எப்படி ஜெகநாத பூரியில அவருடைய தந்தையார் ஆகச்சிறந்த ஒரு பெரும் பக்தர் பக்தி வினோத் தாக்கூர். நம்முடைய சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஆச்சாரியர். பக்தி வினோத் தாக்கூருக்கும் ஸ்ரீயுக்த பகவதி தேவி, அவங்க மனைவிக்கும் ஒரு அழகான குழந்தை. அந்த குழந்தைக்கு விமல் பிரசாத் பேர் வச்சாங்க. ரொம்ப அழகான குழந்தை, ரொம்ப அழகு. இந்த குழந்தை பிறந்த 32 அடையாளங்கள், மகா புருஷருக்கான அடையாளம். அந்த தொப்புள் கொடி பூநூல் மாதிரி, யஜ்ஞோபவிதம் மாதிரி கழுத்துல சுத்தி இருக்கு. அதுக்கப்புறம் ஜெகநாதர் தேர் திருவிழாவும் போது இது எல்லாமே உறுதிப்படுத்துது, இவர் ஒரு சாதாரண குழந்தை அல்ல. இவர் இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டவர், இறைவனுடைய தூதர், பகவானுடைய சேவையில பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பிரச்சாரம் செய்வதற்காக தோன்றிய ஆச்சாரியர் அப்படின்னு பல்வேறு லீலைகளுடைய பாலியல் குழந்தை பருவத்திலேயே எண்ணற்ற சம்பவங்கள் உறுதிப்படுத்தியிருக்க இவர் ஒரு சாதாரண குழந்தை அல்ல. இவர் சைத்தன்ய பவன், அதாவது ஜெகநாத பூரியில ரத வீதியில சைத்தன்ய பவன் சொல்லி ஒரு கௌடிய மட் இருக்கு. சைத்தன்ய மட் கோயில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டர்ல, கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் வரும். அங்க பக்தி வினோத்தாவோட வீடு, அந்த பக்தி வினோத்தாவோட வீடு இன்னைக்கு கௌடிய மடம், சைத்தன்ய கௌடிய மடம் இருக்கு. இந்த இடத்துல தான் இந்த குழந்தை பிறந்தார். சோ ஜெகநாத ரத யாத்திரை நடந்து இருந்தது. ரதம் இவங்க வீட்டு முன்னாடி நின்றுடுது. ரதம் நகரவே இல்லை.
சோ எல்லாரும் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் ரதத்தை மனம் பிடிச்சு எழுக்கிறாங்க. ரதம் துளி கூட நகர மாட்டேங்குது. சரி, கடைசியில் என்னாச்சு? யானையை கொண்டு வந்து பார்த்தாங்க. ராஜா வந்து பட்டத்து யானையை கூட்டிட்டு வந்தாரு. ரதத்தை அசைக்கவே முடியல. சோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு பக்தி வினோத் தாக்கூர் தன் குழந்தை எடுத்து வந்து ஜெகநாதருடைய தாமரை திருப்பாத்தில் அர்ப்பணிக்கிறார். உடனே ஜெகநாதருடைய கழுத்துல இந்த மாலை நழுவி அந்த குழந்தையோட கழுத்து. பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை இதுங்கிறத பக்தி வினோத் தாக்கூர் நன்றாக புரிந்து கொண்டார். ஏன்னா அவர் பகவான் பிரார்த்தனை செய்தாரு. ஓ பகவானே ஜெகநாதா, எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க. அந்த குழந்தை வந்து முழுக்க முழுக்க கிருஷ்ண உணர்வை, கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணக்கூடிய குழந்தை. அப்படி தோன்றிய குழந்தைதான் பகவானுடைய சக்தி கதிர், ரே ஆஃப் விஷ்ணு. விஷ்ணுவுடைய கதிர்வீச்சு, அவருடைய சக்தியினுடைய ஒரு அம்சம். ஆக சிறந்த ஒரு ஆச்சாரியர். சிறு வயதிலேயே குழந்தை பருவ நிலைகளே வந்து அமானுஷ்யமா இருக்கும். ரொம்ப அழகா பெரிய குடும்பம், நிறைய சகோதரன் சகோதரிகள், எல்லாருமே பகவான் மேல கலந்தமில்லாத அன்பு செய்யக்கூடிய குழந்தைகள். அப்படி இருந்தும் பக்தி வினோத் தாக்கூர் ஒரு குழந்தை குறிப்பா எனக்கு வேணும். அந்த குழந்தை முழுக்க முழுக்க கிருஷ்ண உணர்வை, பாகவத தர்மத்தை பிரச்சாரம் பண்றதுக்கு, கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றதுக்கான குழந்தையாக வேணும். அதுக்கு தூய பக்தருடைய பிரார்த்தனை. எப்படி வந்து கர்தம முனிவருக்கு தேவபூதிக்கும் பகவான் கபில வாசுதேவர் குழந்தையா வந்தாரோ, அது போல பக்தி வினோத் தாக்கூருக்கும் ஸ்ரீயுக்த பகவதி தேவிக்கும் சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் குழந்தையா வந்தார். 5-6 வயசு தான் இருக்கும். 5-6 வயதை நெருங்கி இருக்கிற குழந்தை பயங்கர புத்திசாலி. சிறு வயதிலேயே பகவத்கீதை அனைத்து ஸ்லோகங்களையும் காணாம சொல்லுவார். 700 ஸ்லோகத்தையும் வந்து தலைகீழ சொல்லுவார், காணாம சொல்லுவார். நாமளும் தினமும் பகவத்கீதை படிக்கிறோம், கேட்டா மறந்து வச்சு. அவரு 700 ஸ்லோகத்தையும் காணாம சொல்லுவார். அவங்க அப்பா வந்து தாக்கூர் பக்தி வினோத் சச்சின தோஷி ஒரு பத்திரிகை நடத்தி வந்தார். அந்த பத்திரிகையை வந்து பிழை திருத்தம் செய்வார். 6 வயசு குழந்தை குரூப் ரீடிங் பண்ணுவார். அந்த மேகசின் வந்து அவங்க அப்பா வந்து பக்தி வினோத் தாக்கூர் சச்சின தோஷி ஒரு மேகசின் நடத்தி வந்தார், பத்திரிகை. அந்த பத்திரிகையில வந்து பிழை திருத்தம் செய்வார், குரூப் ரீடிங் பண்ணுவார். எத்தனை? 6 வயசுல. அப்ப அவங்க கல்கத்தால ஒரு இடம் இருக்குது. அந்த கல்கத்தால இருக்கிற இடத்துல வீடு கட்டுறதுக்காக ஒரு பூமி பூஜை போட்டேன். அந்த பூமி பூஜை போட்ட போது அது ஒரு கூர்ம விக்கிரகம் கிடைச்சது, கூர்ம தேவர். Shitiri Kavipilitare Shachita Vapriste Tarani Taranaki Nuchastra Karishte Keshavadrita Kurma Sarira Jai Jagadish Hare. பகவான் கூர்ம அவதார் பண்ண. கூர்ம அவதார் வந்து ஸ்டெபிலிட்டி. அந்த பிரம்மாண்டமான மலையை, மந்தார மலைய தன் முதுகுல தாங்கிட்டு, இந்த பிரம்மாண்டமான மலைய தன் முதுகுல தாங்கிட்டு. சோ ஸ்டெபிலிட்டி. அதே மாதிரி யாருக்கு கிருஷ்ண உணர்வுல உறுதி வரணும், கிருஷ்ண உணர்வுல யாருக்கு உறுதி வரணும் அப்படின்னா அவங்க கூர்ம தேவர் வழிபடும். பகவான் கூர்ம அவதாரத்தை வழிபட்டா அவங்க ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க பக்தியில, ஸ்திரமா. சோ அவர் தந்தையார் பக்தி வினோத் தாக்கூர் என்ன பண்ணாரு? 6 வயசு குழந்தையா இருக்கும்போது கூர்ம தேவரை அவர் வழிபடுறாரு, விக்கிரக ஆராதனை. 6 வயசுல விக்கிரக வழிபாடு செய்யறாருன்னா அப்ப எப்பேற்பட்ட பக்தரா இருக்கு. 6 வயதுல ப்ரூஃப் ரீடிங் பண்றாரு, 6 வயதுல விக்கிரக வழிபாடு செய்யறாரு, 6 வயதுல பகவத்கீதை காணாம பாராயணம் செய்யறாரு. நமக்கு 6 வயசுல ஆவணான்னு எழுதியாரு. இன்னைக்குள்ள குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, தமிழ் கேட்ட தெரிய மாட்டேங்குது, தமிழ் இங்கிலீஷும் ஒழுங்கா தெரியும். இன்னைக்கு பெரும்பாலும் நீங்க பாருங்க, நீங்க வேணா செக் பண்ணுங்க. இன்னைக்கு பௌதிக கல்வி படிக்கிற குழந்தைகளுக்கு பேருக்குதான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, இங்கிலீஷும் ஒழுங்கா வராது, தமிழ் ஒழுங்கா வராது. ஆக மொத்தத்துல ஏதோ போய் ஸ்கூல்ல சீட்டை தேசிட்டு வராங்க. பட் ஆனா நம்முடைய வேத கல்வி, பகவத்கீதை, பாகவதம் அறிவு சார்ந்தது, குணங்களை சார்ந்தது, தைரியமான குணங்களை உருவாக்கக்கூடியது, சிந்திக்கும் ஆழ்ந்த சிந்திக்கும் திறன், இறை நம்பிக்கை, இறை உணர்வு, இறை விஞ்ஞானத்தை கற்பிக்கக்கூடியது. ஆனா இன்னைக்குள்ள பௌதிக கல்வி வந்து வெறுமனே நாத்திகத்துல உருவாகும், இறை நம்பிக்கைன்ற ஒரு சமுதாயத்துல உருவாகும். சோ சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சிறு வயதிலேயே விமல் பிரசாத் என்ன பேர் பெற்றாரு? சித்தாந்த சரஸ்வதி பட்டம் பெற்றார், சித்தாந்த சரஸ்வதி. ஏன்னா அவர் வந்து
வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களுடைய கால அளவுக்கு அடிச்சு அவர் கேலண்டர் பண்ணாரு, வைஷ்ணவ கேலண்டர். இன்னைக்கு நம்ம பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நாம பின்பற்றக்கூடிய நாள்காட்டி வைஷ்ணவ கேலண்டர் அரேஞ்ச் பண்ணது, ஏற்படுத்தியது, எழுதியது, வடிவமைத்தது சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தான். வான சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், அனைத்து சாஸ்திரங்களும் விஞ்ஞானபூர்வமா இருந்தது. அதனாலே அவருக்கு சித்தாந்த சரஸ்வதி பட்டம், சிறு வயதிலேயே சித்தாந்த சரஸ்வதி பட்டம் கிடைச்சது. என்னைக்கும் ஸ்கூல் பாடத்தை திறந்து படிச்சதே இல்லை. ஸ்கூல்ல கேட்டதோடு சரி, பள்ளிக்கூடத்துக்கு போவாரு, அதை கேட்பாரு, அவ்வளவுதான். புக்கை திறந்து படிச்சதே இல்லை. ஆனா பரிசையில முதல் மாணவர் அவரு. அவ்வளவு புத்தி கூர்மை. அவரு சிறு வயதுல என்ன பண்ணாரு, தன் நண்பர்கள் எல்லாம் சேர்த்துட்டு ஆகஸ்ட் அசம்பிளின்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணாரு. ஆகஸ்ட் அசம்பிளி. அந்த ஆகஸ்ட் அசம்பிளி குரூப்போடைய அந்த குழுவுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, எல்லாரும் பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும். சிறு வயதிலேயே ஒரு 8-10 வயசு இருக்கும் போதே தன் நண்பர்களா சேர்த்துட்டு ஒரு குழு அமைச்சாரு. இன்னைக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் வச்சிருக்காங்க, அது பூரா வேண்டாத விஷயங்களை பேசலாம். ஆனா பக்தி சித்தாந்தத்தில் என்ன பண்ணாரு, அவர் சிறு வயதிலேயே ஒரு குழு அமைச்சாரு. தன் நண்பர்களா சேர்த்துட்டு என்னன்னா, நம்ம எல்லாரும் பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும். பிரம்மச்சரிய விரதம் வந்து நம்ம கிருஷ்ண பக்திய வலுவா பயிற்சி பண்ணி அதை பிரச்சாரம் செய்யுது. ஆனா என்ன நடக்குதுன்னா, இவர் குழுவுல இருந்த மாணவர்கள் எல்லாம் விலகி போயிட்டாங்க, இவர் மட்டும் தான் பிரம்மச்சரியா இருக்கு. மற்றவங்க எல்லாம் ஸ்திரம். சஞ்சலங்கி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்திரம் தஸ்யாகம் விக்கிரகம் பண்ணி வாயு தேவதி. சும்மா மனசு அவ்வளவு ஈஸி இல்ல. மனதை கட்டுப்படுத்துறது சாதாரண விஷயம் இல்லை. காற்றாங்க வேகமா போகுது. ஆனா எப்படி முடியும்? அர்ஜுனன் சொல்றாரு, மனதை கட்டுப்படுத்த முடியல, காற்றோட வேகமா போகுது. கிருஷ்ணன் சொல்றாரு முடியும். எப்படி முடியும்? அபியாசேனது கௌந்தேய வைராக்கியம் சக்தியது. தொடர்ந்து பயிற்சினாலும் பட்டுமையான சக்தி வைராக்கியம். பக்தி சித்தாந்த சரஸ்வதி வைராக்கியமான ஆச்சாரி. ஒரு 7-8 வயசு குழந்தை, சின்ன பையன். ஒரு நாள் அப்பா வந்து மாம்பழம் வாங்கி வச்சிருந்தாரு, ஜெகநாதருக்கு நிவேதனம் செய்யறதுக்காக மாம்பழம் வாங்கி வச்சிருந்தாரு. இது சின்ன பையன் தானே, தெரியாம எடுத்து சாப்பிட்டாரு. அப்போ ஒரு நாள் பக்தி உணவு தாக்கூர் கேட்கிறாரு, விமல் பிரசாத், நீ பண்ணது சரியா? ஜெகநாதருக்கு நிவேதனம் பண்ண வச்சிருந்த மாம்பழத்தை எனக்கு சாப்பிட்டே, அது தப்பு இல்ல. ஆஃபரிங் பண்ணி பகவானுக்கு நிவேதனம் பண்ணிதான் சாப்பிடணும். அது எப்படி பகவான் கொடுக்காம சாப்பிடலாம்? போகா அப்படிங்கிறது பகவான் அனுபவிக்கணும், நாம போகி அல்ல, பகவான் தான் போகி. சோ நம்ம யோகி ஆகணும், போகி ஆகக்கூடாது. நம்ம கிருஷ்ண பக்தியில பக்தி யோகி ஆகணும், யோகி ஆகணும், போகி ஆகக்கூடாது. முதல்ல பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும், அந்த பிரசாதத்தை நம்ம அனுபவிக்கணும். ஃபர்ஸ்ட் எந்த பொருளையும் பகவான் அனுபவிக்கணும், அவர் தான் போகி. நம்ம போகி அல்ல, நம்ம யோகி ஆகலாம். பகவான் அனுபவிச்சதுக்கு அப்புறம் அந்த பிரசாதத்தை நம்ம எடுத்துக்கணும். இது குழந்தையுடைய மனதுல ஆழமா பயிற்சிது. எத்தனை வயசுல? 6-7 வயசுல. அன்னைக்கு முடிவு பண்ணாரு, நான் ஒரு அபராதி. எங்க அப்பா வச்சிருந்த மாம்பழம் ஜெகநாதருக்கு நிவேதனம் பண்ண வச்சிருந்தாரு, அந்த மாம்பழத்தை நான் எடுத்து சாப்பிட்டேன், நான் ஒரு அபராதி. இனி என் வாழ்நாள்ல மாம்பழமே சாப்பிட மாட்டேன். மாம்பழம் வந்து பெரும்பாலும் ஏறக்குறைய 99% மக்களுக்கு பிடிக்கும். அது குறிப்பா பெங்கால், சவுத் நிறைய இடங்கள்ல மாம்பழம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அது முக்கணிகள்ல ஒண்ணு மாம்பழா வாழை. சோ மாம்பழத்தை பிடிக்காதது ரொம்ப அபூர்வம் தான். அது இன்னைக்கு கழிவுக்கு பிடிக்க மாட்டேங்கன்னா அதில் ஊசி போட்டுடலாம், இல்ல புகை போட்டு பழுக்க வச்சிடலாம். டேஸ்ட் இல்ல ஒண்ணுல மாம்பழம் வந்து கலர். நீங்க வந்து இதுல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சவுதியில துபாயில எல்லாம் போன லூலு மால் இருக்கு. அங்க இருக்கிற மாம்பழம் எல்லாம் பிளாஸ்டிக் மாம்பழம் மாதிரி இருக்கு. ஒரு மனமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, எல்லாம் ஊசி போட்டு. சோ இப்படி இல்ல மாம்பழம் பெங்கால்ல கிடைக்குது. அங்க பெங்கால்ல வங்காளத்துல கிராமப்புறங்கள்ல மாம்பழம் நேச்சுரா வரும். அந்த மாம்பழம் அந்த இடத்துக்கு மணக்க செய்யும், அப்படி சுவையா இருக்கு, டேஸ்டா இருக்கு. இந்த மாம்பழம் ரொம்ப பழுத்ததுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? அப்படியே மாம்பழம் பழுத்த உடனே ஒரு ஓட்டை போட்டு அப்படியே ஒரு அம்சம் தான் அந்த ஜூஸ் அப்படியே வரும், டேஸ்ட் நெக்டரா இருக்கு. அப்படி பிரியமான மாம்பழத்தை சாப்பிட மாட்டேன்னு சொல்ற மக்கள் 1000 இன்னைக்கு சுகர்னால நிறைய பேர் வேணாங்க. நீங்க சுகர் வந்துருச்சு, யாரும் மாம்பழத்தை பார்க்கதான் முடியுது, வரைக்கும் பார்த்து போயிட்டு சாப்பிடதான் முடியும். நீங்க சுகர் வந்துட்டுதுன்னா எந்த பழத்தையும் யாரும் சாப்பிட முடியும், அது வேற ப்ராப்ளம்.
மாம்பழம் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு பழம். ஆனா என்ன வயசுல முடிவு பண்ணாரு? 6 வயசுல முடிவு பண்ணாரு, நான் மாம்பழமே சாப்பிட மாட்டேன். பிற்காலத்துல வந்து அவர் சன்னியாசியா இருந்த பொழுது யாராவது தெரியாம வந்து அவருக்கு மாம்பழம் கொடுத்தா சொல்லுவாரு, நான் ஒரு அபராதி, எனக்கு மாம்பழம் கொடுக்காதீங்க, நான் வந்து ஒரு அபராதம் பண்ணவன், எனக்கு மாம்பழம் சாப்பிட அருகதை கிடையாது. இது எனக்கு 6 வயசுல எடுத்துதான் வைராகியம், யுத்த வைராகியம். இந்த வைராகியம் எப்படி 6 வயசுல எடுத்தாரு, 60 வயசு ஆனாலும் ஃபாலோ பண்ண. நம்ம கூட முடிவு பண்ணுவோம், நாளையில இருந்து நான் யார்ட்டையும் சண்டை போட மாட்டேன். முடிவு பண்ணி அடுத்த 10 நிமிஷத்துக்கு சண்டை போடும். இவ்வளவுதான் நம்ம வைராகியம். நம்ம வைராகியம் அவ்வளவுதான். சோ ஏன் ஆச்சாரியனுடைய சரித்திரம் கேட்கிறோம்? அந்த மாதிரி வைராகியத்தை வளர்க்கணும். ஆச்சாரியனுடைய சரித்திரங்களை தொடர்ந்து கேட்க கேட்க படிக்க படிக்க நம்ம இதயம் தூய்மை அடைந்து அது போல வைராகியம் நமக்கு வரணும். அந்த வைராகியத்துல கடுகளவு வந்த போதும் முழுமையால வர முடியாது. ஆச்சாரியன் மாதிரி நம்ம ஆக முடியாது. ஆச்சாரியனுக்கு தெய்வீகமான குணங்கள் ஒரு கடுகளவு. கிருபா பிந்து தியா, குருதேவ் கிருபா பிந்து தியா குரோயதாஸ், உங்களுடைய சேவகனான எனக்கு உங்க கருணையில ஒரு துளி கஷ்டப்படும். ஆன்மீக குருடைய கருணையில ஒரு துளி கஷ்டப்படும். முழுசால தேவையில்லை, ஒரு துளியே நமக்கு போதுமான நம்மளை விடுவிக்கிறது. அப்பேற்பட்ட கருணை கடல் கிருபா சிந்து. சோ அன்னைக்கு முடிவு பண்ணாரு, வாழ்நாள மாம்பழமே சாப்பிட்டாரு. சன்னியாசி எடுத்துட்டு வயதாய கூட பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்போ யாராவது கொண்டு கொடுத்தாலும் சொல்லுவாரு, நான் ஒரு அபராதி, எனக்கு மாம்பழம் கொண்டு வராதீங்க. அப்பேற்பட்ட ஒரு வைராக்கியமான ஆச்சாரி. சோ சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சிறு வயதிலேயே அதீதமான பட்டு படித்தது. இளமையிலேயே ஒரு 13-14 வயசு, 13-14 வயசுல பெரும் பண்டிதரா இருக்காரு. பக்தி வினோத் தாக்கூர் தன்னுடைய குழந்தைக்கு வந்து பகவத்கீதா, பாகவதம், இதிகாச புராணங்கள்லாம் சொல்லி கொடுத்து ஆக சிறந்த ஒரு பெரும் பக்தனாக, ஒரு ஆச்சாரியனா உருவாக்குனார். ரொம்ப அழகா கட்டுரை எழுதுவாரு, கவிதை எழுதுவாரு. ஆங்கிலத்துல அதீத புலமை படிக்கணும். அவருடைய ஆங்கிலம் எல்லாம் நம்ம படிச்ச ஒண்ணுமே புரியாது. அவ்வளவு நுணுக்கமான ஆங்கிலம். அது ஆங்கிலம் படிக்கிற, இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல பக்தி சித்தாந்த சரஸ்வதி ரைட்டிங் படிச்சா நமக்கு பெரிய விஷயம். அவ்வளவு நுணுக்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பாரு. இது பிரிட்டிஷ்கார கூட அந்த வார்த்தைகளை பயன்படுத்திக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வெரி வெல் ஸ்காலர். சிறு வயதில் கொல்கத்தால வந்து மிட்னாப்பூர் ஒரு இடம் இருக்கு, பெங்கால். மிட்னாப்பூர் கல்கத்தா பக்கம். அந்த மிட்னாப்பூர்ல வந்து ஒரு மீட்டிங் நடக்குது. என்ன மீட்டிங்னா, பிராமண சமூகம் எல்லா சமூகத்தினருக்கும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. பிராமணர்கள், வைஷ்ணவர்கள், ஒரு இந்து சமய மாநாடு மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு மாநாடு போடுறாங்க. அப்ப என்ன ஒரு சர்ச்சை நடந்துட்டு இருந்ததுன்னா, என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னா, பிறப்பால் பிராமணர்களே பிராமணர்னு உறுதியா பிடிச்சு நிக்கிறாங்க பிராமண சமுதாயம். பிராமண சமுதாயத்துல உள்ளவங்க பிறப்பால் பிராமணன் தான் பிராமணன், மற்ற யாருமே பிராமணருக்கான தகுதி கிடையாது. நீங்க என்ன சாஸ்திரம் படிச்சாலும், என்ன மந்திரோபதேசம் பெற்றுக் கொண்டாலும், இங்க பிறப்பால் பிராமணன் இல்லைன்னா நீங்க பிராமணன் கிடையாது அப்படிங்கிற விஷயத்துல அவங்க உறுதியா இருக்காங்க. ஜாதி பிராமணன், பிறப்பால் பிராமணன் தான் பிராமணன். அப்ப பல்வேறு சர்ச்சைகள், இந்த பிராமணர்கள் வந்து வைணவர்களை வந்து ஏளனம் செய்வது, அவங்கள வந்து அவதூறு பேசுறது, இவங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு பகவான் நாமத்தை சொல்றதுக்கு, இவங்க எல்லாம் என்ன யோகிதை இருக்கு வேதம் படிக்கிறதுக்கு, பகவத்கீதை, இந்த மாதிரி பல கிரிட்டிசிசம். நோ சவுண்ட். என்னுடைய இது சவுண்ட் கேட்கலன்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்களுக்கு பிரச்சனையா எனக்கு தெரியாது. நான் பேசுறது தெளிவா இருந்தா கை தூக்குங்க. இந்த ஏதாவது பிரச்சனை இருந்தா சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பிரபு எக்கோ வருது பிரபு, வாய்ஸ் எக்கோ பிரபு வருதுன்னா, நல்லா கேக்குது பிரபு. அந்த எக்கோ சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணுங்க. நல்லா கேக்குது. நல்லா கேக்குது பிரபு. ஓகே. அப்போ அவங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை. என்னுடைய மைக்ல வந்து எக்கோ வச்சிருக்கிறாங்க, அதை சரி பண்ணா சரியாயிடும். ஹரே கிருஷ்ணா. எஸ், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓகே. சோ நோ சவுண்ட். இப்ப எல்லாருக்கும் தெளிவா இருக்குங்களா? நான் இப்ப பேசுறது கரெக்டா இருக்கு பிரபு. எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே,
ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. என்ன பேசிட்டு இருந்தோம்? மிட்னாப்பூர். சோ மிட்னாப்பூர்ல, பெங்கால்ல மிட்னாப்பூர்ல ஒரு மீட்டிங் நடக்க போகுது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ராம். சோ அங்க இந்த மாதிரி பிராமணர்கள் எல்லாம், பிராமண சமூகம் எல்லாம் ஒரு சைடு வேண்டாம்னு நினைக்கிறேன். சோ பிராமண சமூகம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க, வைணவர்கள்லாம் ஒரு பக்கம். இந்த பிராமணர்கள் வைணவர்களை ஏற்றுக்கொள்றதே இல்லை. ஏன்னா இவங்க எல்லாம் பிறப்பால பிராமணர் கிடையாது, இவங்க எல்லாம் பிறப்பால் பிராமணர் கிடையாதுன்னு சொல்லி வைணவர்களை தரம் தாழ்த்துவது, மட்டம் தாழ்த்துவது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த வைணவர்களுக்கு ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு ஆச்சாரியர், வைணவர்கள் எல்லாம் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர்கள் எவ்வளவு உயர்ந்தவங்க, வைஷ்ணவம் எவ்வளவு தலை சிறந்தது, வைணவ சித்தாந்தம் வைணவ கொள்கையை பின்பற்றுவது பிராமண கொள்கையை காட்டிலும் உயர்ந்தது, இதையெல்லாம் எடுத்து பேசுறதுக்கு நமக்கு ஒரு தலைவர் இல்லையே, நமக்கு ஒரு ஆச்சாரியன் வேணுமே. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆச்சாரியன் வேணும். ஒரு பக்கம் பிராமணத்துவம், இன்னொரு பக்கம் வைஷ்ணவம். இந்த பிராமணத்துவத்தை காட்டிலும் வைஷ்ணவம் உயர்ந்தது. பிராமணத்துவம்ங்கிறது கூட முக்குணத்துக்கு உட்பட்டதுதான். ஒரு சாத்விகமான குணத்துல இருக்கிற பிராமணர் கூட முக்குணத்துக்கு உட்பட்டவர் தான். வைஷ்ணவம் அல்லது கிருஷ்ண பக்திங்கிறது முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது, அது வர்ணாசிரம தர்மத்துக்கு அப்பாற்பட்டது, அது உன்னதமானது, அது உயர்ந்தது. ஒருத்தர் பகவானுடைய பக்தனா இருக்கிறதுங்கிறது பிராமணனை காட்டிலும் உயர்ந்தது அப்படின்னு வைஷ்ணவத்தோடைய மகிமையை பறைசாற்றுவதற்கும் வைணவ சித்தாந்தத்தை பறைசாற்றுவதற்கும் ஒரு ஆச்சாரியன் தேவை. அப்போ இந்த வைணவர்கள்லாம் சேர்ந்து பக்தி வினோத் தாக்கூருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. ஏன்னா அப்ப பக்தி வினோத் தாக்கூர் இந்த பூமியில இருந்தார். சோ பக்தி வினோத் தாக்கூர் கடிதம் போடுறாங்க, நீங்க தயவுசெய்து வாங்க, நீங்க எப்படியாவது வைணவத்தை நீங்க நிலைநாட்டுங்க. வைணவர்களை ரொம்ப தாழ்த்தி பேசுறாங்க, பகவானுடைய பக்தி தொண்டை தரம் தாழ்த்தி பேசுறாங்க, வைணவ கொள்கையை வைணவ சித்தாந்தத்தை உதாசீனப்படுத்துறாங்க, பிராமணத்துவமே பெருசுன்னு சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு நல்லா தெரியுது, சாஸ்திரம் ஹரி பக்தி, கிருஷ்ண பக்தி எவ்வளவு உன்னதமானது, கிருஷ்ண பக்தி வர்ணாசிரமத்துக்கு அப்பாற்பட்டது, பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வது வர்ணாசிரமத்துக்கு அப்பாற்பட்டது, மிக உன்னதமானது. எப்படியாவது தயவுசெய்து நீங்க வரணும். ஓ தாக்கூர் பக்தி வினோதரே, எங்களுக்கு உங்களை நல்லா தெரியும், நீங்க ஆகச்சிறந்த ஒரு பண்டிதர், நீங்க ஓரொரு கிராமத்திலும் நகரத்திலும் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றீங்க, நீங்க ஆகச்சிறந்த ஒரு ஆச்சாரியரா இருக்கீங்க, தயவுசெய்து நீங்க இந்த வைஷ்ணவ கொள்கையை நீங்க நிலைநாட்டுங்க. நீங்க எப்படியாவது இந்த இந்த கூட்டத்துல எப்படியாவது நீங்க வைஷ்ணவத்தை புகழ்ந்து பேசுங்க, வைணவருடைய நிலைமையை உயர்ந்து பாராட்டுங்க, நீங்க இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு செய்தி அனுப்புறாங்க. அந்த சமயத்துல பக்தி வினோத் தாக்கூருக்கு உடல்நிலை சரியில்லை, அவரால் பிரயாணம் செய்ய முடியாது. ஆனா கட்டாயம் போய் ஆக வேண்டிய சூழ்நிலை. வைணவ சித்தாந்தத்தை மேன்மைப்படுத்த வேண்டும், வைணவ சித்தாந்தத்துடைய மகிமை இந்த உலகம் அறிய வேண்டும். வைணவம் கிருஷ்ண பக்திங்கிறது முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது, அது பகவானுடைய நேரடியை தொடர்புடையது, அது பகவான் மேல தூய்மையான அன்பை தரக்கூடியது. அனைத்து சாஸ்திரங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் வைணவத்தை பறைசாற்றுகிறது, கிருஷ்ண பக்தியை பறைசாற்றுகிறது. பக்தி தொண்டுதான் மிக உயர்ந்தது, மிகச் சிறந்தது. யார் பேசுவா இப்போ? அப்பாவுக்கு ஒரே கவலை, யாருக்கு? பக்தி வினோத் தாக்கூருக்கு. எப்படி இந்த மீட்டிங் நம்ம போய் அட்டன் பண்ணி ஆகணுமே, இந்த மீட்டிங் போய் ஆகணும், ஆனா உடல்நிலை சரியில்லை, போக முடியாது. தன் தந்தையாருடைய மனதை அறிந்து கொண்டு சித்தாந்த சரஸ்வதி, 14-15 வயசு பையன், சித்தாந்த சரஸ்வதி ஒரு நோட்டு பேனை எடுத்து எழுதுறாரு, கடன்னு ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த கட்டுரை எழுதிட்டு, அந்த கட்டுரையுடைய தலைப்பு பிராமணத்துவம் வைஷ்ணவம். பிராமணத்துவம் வைஷ்ணவங்கிற ஒரு தலைப்புல ஒரு அழகான கட்டுரை எழுதி தன் தந்தையாட்டு போய் காமிக்கிறார். ரொம்ப பணிவா அதை காமிச்சிட்டு பக்கத்துல கைகட்டி நிக்கிறார். அந்த கட்டுரையை படிச்ச உடனே பக்தி வினோத் தாக்கூர் கண்கள்ல கண்ணீர் வந்தது. இது உண்மை, இது சத்தியம், இந்த குழந்தை ஒரு சாதாரண குழந்தை அல்ல, இந்த குழந்தை விமல் பிரசாத் சித்தாந்த சரஸ்வதி பகவானால் அனுப்பி வைக்கப்பட்ட குழந்தை. இது இந்த உலகத்தையே அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய குழந்தை.
எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாம நேர்மையாக திறமையாக தைரியமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய குழந்தை. அந்த கட்டுரையை படிச்சோடனே சித்தாந்தர் சரஸ்வனுடைய நாலேஜ், வைஷ்ணவத்தை பற்றி அவருடைய அந்த தத்துவங்கள், அவருடைய புரிதல்கள், பக்தி வினோதாவுடைய கண்கள்ல கண்ணீர் வந்தது. தன் குழந்தை ஆசீர்வதிச்சாரு. சித்தாந்த சரஸ்வதி சொன்னார், அப்பா உங்களுக்கு பதிலா நான் போய் பேசுறேன், எனக்கு அனுமதி கொடுங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சித்தாந்த சரஸ்வதி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சார். 14-15 வயசுல போனார். அந்த சபையில போனா ஒரு பக்கம் பூரா பிராமணர்கள் இருக்காங்க, வெறும் பண்டிதன்மார்கள், வேத விற்பனர்கள், புரோகிதர்கள். இன்னொரு பக்கம் பூரா வைஷ்ணவர்கள். சித்தாந்த சரஸ்வதி முதல்ல பிராமணர்கள் எழுந்து பேசுறாங்க. பிராமணர் சொல்றாங்க, பிராமணர்கள் உயர்ந்தவங்க, சமுதாயத்துல முதல் பிரிவினர்கள். பிராமணருக்கு ஈடனை யாரும் கிடையாது, அவங்க பகவானுக்கு பிரியமானவங்க. பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய அதிகாரமும், சாஸ்திரம் கற்பிக்கும் அதிகாரமும், சாஸ்திரம் கற்கும் அதிகாரம் பிராமணனுக்கு இருக்கு. அதெல்லாம் அப்படி பிராமண சமூகத்தை புகழ்ந்து பாராட்டி பேசுறாங்க. அதுக்கப்புறம் பக்தி சித்தாந்த சரஸ்வதரை பேசுறதுக்கு அழைக்கிறாங்க. சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை பேசுறதுக்கு அழைக்கிறாங்க. முதல் ஒரு 20 நிமிஷம் சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் முதல் 20 நிமிஷம் பிராமணருடைய மகிமை என்னன்னு புகழ்ந்து பாராட்டுறார். பிராமணர்கள் சமுதாயத்துல மிக முதல் தரமானவங்க, முக்கியமானவங்க, சமுதாயத்துல தலையை போலவங்க, அவங்கதான் மக்களை வழிநடத்துறவங்க. எல்லாம் பல ரீதிகள்ல பிராமணத்துவத்தோட மகிமையும், பிராமணனுடைய தெய்வீகமான குணங்கள் என்னென்ன, ஒரு பிராமணர் எப்படி நடந்துக்குவார், எப்படி இருப்பார், அவருடைய குணங்கள் என்ன இருக்கும், சாஸ்திரம் வேதங்கள், புராணங்கள்ல, இதிகாச உபனிஷத்துக்கள்ல பிராமணத்துவத்துடைய மகிமை என்ன சொல்லியிருக்குன்னு பறைசாற்றார். இந்த பிராமணருக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். ஒரு பக்கம் ஆச்சரியம், ஒரு பக்கம் சந்தோஷம். இந்த சித்தாந்த சரஸ்வதி வைணவர் தரப்புல பேச வந்தாரு. வைணவர் தரப்புல பேச வந்த ஒரு சித்தாந்த சரஸ்வதி பிராமணத்துவத்தை புகழ்றாருன்னா இவர் நம்ம ஆளு, இவர் நம்மவரு, இவர் அவங்க அவர் இல்ல, இவர் நம்மவருன்னு சொல்லி இவங்க எல்லாம் பக்தி சித்தாந்தரை கொண்டாடினாங்க. ஒரே கரவோசம், பிராமணர் பக்கம் பெருத்த கரவோசம் எழுந்தது. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பிராமணத்துவத்தை பத்தி பேசும்போது பிராமண சமுதாயத்துல பெரும் கரவோசம். நாங்க நினைச்சோம் இந்த பக்தி சித்தாந்தர் பிராமணருக்கு எதிராக பேசுவாருன்னு. ஆனா பாருங்க, இவர் எவ்வளவு அழகா சாஸ்திரத்திலிருந்து பிராமணனுடைய மகிமையை பறைசாற்ற. பகவானுக்கு ரொம்ப பிரியமானவங்க. நமோ பிரம்மண்ய தேவாய ஓ பிராமண இதாய ஜெகத்கிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நம. சாஸ்திரங்கள் பிராமணத்துவத்தை புகழ்ந்து பாராட்டி இருக்கு. இதெல்லாம் சொன்ன உடனே இந்த பிராமணர்கள் நினைச்சாங்க இவர் நம்ம எதிரியா இருப்பாருன்னு. ஆனா இவர் நம்ம பக்கம் பேசிட்டு இருக்காரு, இவர் நம்ம பக்கம் பேசுறாரு. முதல் 20 நிமிஷம், அப்புறம் 2 மணி நேரம் வைணவ சித்தாந்தத்தை பத்தி பேசினாரு. பிராமணருக்கு வாய் அடைச்சு போனார். வைணவ சித்தாந்தம் எவ்வளவு உயர்ந்தது, கிருஷ்ண உணர்வு இல்ல, கிருஷ்ண பக்திங்கிறது முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது. பிராமணர் கூட 3 குணத்துக்கு உட்பட்டவங்க தான். சோ இந்த வர்ணாசிரம நோக்கமே கிருஷ்ணரை அடையிறதுக்கு தான். அதப்பும்பிரேஷ்ட வர்ணாசிரம விபாகஷ சானுஷிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷம். வர்ணாசிரம தர்ம ஆச்சாரிய புருஷேர பரத்மான் விஷ்ணுர் ஆராதனை பண்ண தோஷ காரணம். வர்ணாசிரம கொள்கையுடைய நோக்கம் விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதா. சோ ஒருத்தர் பிராமணா, சத்திரினா, வைஷ்யா, சூதனான்னு முக்கியம் இல்ல, அவர் விஷ்ணுவை திருப்திப்படுத்துறாரா, விஷ்ணுவுடைய பக்தரா இருக்காரா, அதுதான் ரொம்ப முக்கியம். சத்கர்ம நிபுணோ விப்ரா மந்திர தந்திர விசாரதா அவைஷ்ணவோ குரு நஷாத் வைஷ்ணவா சபஜோ குரு. சித்தாந்த சரஸ்வதி என்ன சொல்றாரு, ஒருத்தர் பிறப்பால பிராமணரா இருக்கலாம், 6 விதமான தொழில் அவர் எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம். சத்கர்மா 6 விதமான தொழில், பட்டன் பாடன் யஜன் யாஜன் தானம் பரிக்கிரகா, 6 விதமான தொழில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம். மந்திரங்கள் தெரிஞ்சிருக்கலாம், தந்திரங்கள் தெரிஞ்சிருக்கலாம், பெரும் பண்டிதனா இருக்கலாம். சத்கர்ம நிபுணோ விப்ரா பெரிய ஸ்காலரா இருக்கலாம். மந்திர தந்திர விசாரதா அவைஷ்ணவோ குரு நஷாத். ஆனா அவர் குருவை எடுத்துக்க முடியாது, அவர் கிருஷ்ண பக்தரா இல்ல. அந்த பிராமணர் கிருஷ்ணரை சரணடையில, அவர் கிருஷ்ண பக்தரா இல்ல, அவர் பிராமண வைஷ்ணவரா இல்லன்னு சொன்னா அவர் குருவை எடுத்துக்க முடியாது. அதே சமயத்துல வைஷ்ணவா சபச்சோ குரு, ஒரு நாயை தின்னும் சண்டால குலத்துல பிறந்திருந்தாலும் அவர் கிருஷ்ண பக்தரா இருக்காரு அப்படின்னா, அவர் முதல் தரமான வைஷ்ணவரா இருக்காருன்னா அவர் கண்ணை மூடிட்டு குருவா எடுத்துக்கிறார். வைணவருக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம்.
सिद्धांत सरस्वती ठाकुर की जय, सिद्धांत सरस्वती ठाकुर की जय, सिद्धांत सरस्वती ठाकुर महाराज की जय எல்லாம் அப்படி கொண்டாடினாங்க. சோ இந்த மாதிரி பல்வேறு தவறான கருத்துக்கள் இதெல்லாம் தகர்த்தெறிந்த ஒரு ஆச்சாரியர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தான். பிறப்பால் பிராமணத்துவம், அப்புறம் பிறப்பால தன்னை கோசாமியோடைய ஃபாலோவர், நாங்க எல்லாருமே கோசாமியை பின்பற்றவங்க, நாங்க தான் உண்மையான கோசாமியோடைய பின்பற்றக்கூடியவங்க சொல்லிக்கொண்டு பிறப்பால் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்றவங்க, கோசாமிகளாக வேஷம் போட்டவங்க, இவங்க எல்லாம் தோல் உரித்து காமிச்சார் பக்தி சித்தாந்த. அதனாலேயே நிறைய பேருக்கு ஒரு மேல பொறாமை. சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பிரச்சாரம் பண்ணும்போது நிறைய எதிரிகள் உருவானாங்க. எப்பவுமே தூய பக்தியை பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஆச்சாரியனுக்கு எதிரிகள் உருவாவாங்க. அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய பிரச்சாரம் பிடிக்காத நபர்கள், பேரளவான ஜாதி கோசானி, ஸ்மார்த்த பிராமணர்கள், இவங்கெல்லாம் இவருக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சாங்க. ஏன் இவரை கொல்லணும்னே திட்டப்படும். அந்த காலத்திலேயே நான் சொல்றது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, அப்பயே 10,000 ரூபாய் பணம். 100 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 பெரிய தொகை, இன்னைக்கு லட்சக்கணக்காகும். அதை கொடுத்து இவரை கொண்டுருங்க, இவர் இருக்கக்கூடாது. பாத்துக்கீங்க. போலீஸ்கார் சொல்றாரு, காவல்துறை அதிகாரி, ஐயா உங்க பிராமணர்கள் இந்த ஜாதி கோசால நீங்க உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, உங்களை கொல்ல சொல்லி பணம் கொடுத்திருக்காங்க. கிருஷ்ண சக்தி நகிவினா தாரா பிரவர்த்தன், பகவானால சக்தி அளிக்கப்படாத ஒருவரால் பிரச்சாரம் செய்ய முடியாது. அவர் பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவர், அவரை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவரை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மகாராஜ் கோபாதி, அவங்க அப்பா சொன்னாரு, ஓ பக்தி விமல் பிரசாத், உனக்கு குரு வேணும். குரு இல்லாம ஒருத்தர் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைய முடியாது. அவருடைய தந்தை பக்தி வினோத் தாக்கூர் அவருக்கு சீக்ஷா குருவா இருக்காரு. தந்தையாரே குருவா இருந்து மகனை வழி நடத்துறாரு. ஆனாலும் சொன்னார், நீங்க போய் கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் தீட்சை வாங்கிக்கங்க. கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி ரொம்ப எளிமையான ஒரு பணிவான ஆச்சாரி. பக்தி வினோத் தாக்கூர் மேல அதீத பிரியமுடையவர். அடிக்கடி பக்தி வினோத் தாக்கூருடைய சத்சங்கத்துக்கு வருவாரு. அவங்க 2 பேரும் சைத்தன்ய மாப்பிள்ளை கதைகளை பத்தி பேசுவாங்க, பாகவதம் பேசுவாங்க, பேரானந்தம் அடைவார். அதனால ஒரு நாள் பக்தி வினோத் தாக்கூர் சொன்னாரு, விமல் பிரசாத் நீ போய் பாபாஜி மகாராஜ் தீட்சை வாங்கி. ஆனா கௌரகிஷோர் பாபாஜி என்ன முடிவு பண்ணிருக்காரு, நான் யாருக்குமே வாழ்நாள் தீட்சையை கொடுக்க மாட்டேன். ஆனா அவர் போறார். சித்தாந்த மகாராஜ், அதாவது விமல் பிரசாத் போய் கௌரகிஷோர் தாஸ் பாபாஜியுடைய தாமரை பாதம் கொண்டு பிரார்த்திக்கிறாரு, ஓ பாபாஜி மகாராஜ் எனக்கு தீட்சை கொடுங்க, நம்ம சீடரா ஏத்துக்கங்க. அப்போ பாபாஜி சொல்றாரு, நான் உங்களுக்கு தீட்சை கொடுக்கறதா? நீங்க யாரு? நீங்க பக்தி வினோத் தாக்கூருடைய பையன், வெறும் பண்டிதர், சிறு வயதிலேயே சித்தாந்த சரஸ்வதியின் பட்டம் பெற்றவர். நான் ஒரு படிப்பறிவு இல்லாத ஏழை பாமரன். நான் எங்க, நீங்க எங்க? எனக்கு படிப்பறிவும் கிடையாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் ஒரு பாமரன், எழுத படிக்க தெரியாதவன். என்கிட்ட போய் நீங்க தீட்சை கேட்கிறீங்களே. உங்க அப்பா யாரு? ஆகச்சிறந்த ஒரு பெரும் பண்டிதர். நீங்க யாரு? நீங்க ஒரு பண்டிதர். உங்களுக்கு தீட்சை கொடுக்கிற தகுதி எனக்கு கிடையாது. விமல் பிரசாத் சொல்றாரு, நோ பாபாஜி மகாராஜ், இல்ல, நீங்க தூய பக்தர், நீங்க பகவானுக்கு பிரியமானவர், நீங்க எப்பவுமே ராதா கிருஷ்ண லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கீங்க. நமோ கௌரகிஷோராய சாட்சாத் வைராகிய மூர்த்தையே விப்ரலம்ப ரசாம்போதே பாதாம்புஜாயதே நமஹா. ஓ கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜரே, நீங்க எப்பவுமே ராதா கிருஷ்ணனுடைய பிரிவழியே நினைச்சு அழுதுட்டு இருக்கீங்க. நான் எப்ப ராதாராணியை பார்க்க போறேன், நான் எப்ப கிருஷ்ணாவை பார்க்க போறேன், நான் எப்ப அவங்களுக்கு சேவை பண்ண போறேன்னு பகவானுடைய பிரிவிலேயே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு சாதாரண நபர் அல்ல, நீங்க ஒரு பாமரனோ இல்ல ஏழையோ இல்ல ஒரு படிப்பறிவு இல்லாதவனோ இல்ல, நீங்க ஒரு தூய பக்தர். உங்களை மாதிரி ஒரு தூய பக்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்காம நான் எப்படி கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைய முடியும்? எனக்கு எப்படி பகவான் நாமத்துக்கு ருச்சி வரும்? நான் எப்படி பகவான் கிருஷ்ணனுடைய தாமரை திருவடியில் சரணடைவது? தயவுசெய்து எனக்கு ஒரு சீடரா ஏத்துக்கங்க. கண்ணீர் விட்டு கதறி அழறாரு. கண்ணீர் விட்டு கதறி அழறாரு. இவர் முடியாதுன்றாரு.
பல முறை, ஒரு முறை இருமுறை அல்ல, பல முறை முயற்சி பண்றாரு. எப்படியாவது கௌரகிஷோருடைய கருணையை பெற்று விடணும். பல முறை முயற்சி பண்றாரு. கௌரகிஷோர் நிராகரிச்சுக்கிட்டே இருக்க. அப்புறம் ஒரு நாள் கேக்குறாரு, ஓ பாபாஜி மகாராஜா, எனக்கு தீட்சை கொடுப்பீங்களா? நான் சைத்தன்ய மகாபிரபு கனவுல வந்து சொன்னா தருவேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேக்குறாரு, சைத்தன்ய மகாபிரபு கனவுல வந்தாரா? சைத்தன்ய மகாபிரபு என் கனவுல வரல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேக்குறாரு, சைத்தன்ய மகாபிரபு கனவுல வந்தாரா? சைத்தன்ய மகாபிரபு என் கனவுல வந்தாரு, ஆனா ஒண்ணும் சொல்லல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேக்குறாரு, சைத்தன்ய மகாபிரபு கனவுல வந்தாரா? சைத்தன்ய மகாபிரபு நான் கேட்டேன், அவர் ஒண்ணும் சொல்லல. இப்படியே காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்க. சித்தாந்த சரசு புரிஞ்சுக்கிட்டாரு, இவருக்கு வந்து என்ன சீடரை ஏத்துக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. சோ எங்க அப்பா சொன்னாரு, இவர்கிட்ட தீட்சை வாங்கிக்கோங்கன்னு. ஆனா இவர் என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு, என் வாழ்க்கை அர்த்தமற்றது, நான் உயிர் வாழ்றதுக்கே அர்த்தம் இல்ல. ஒரு நாள் என்ன பண்ணாரு, கங்கையை கடந்து வரும்போது ஒரு பக்கம் வந்து கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி வந்துட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் கங்கையை கடந்து போறாரு. அப்ப வந்து திரும்ப கேட்கிறாரு சித்தாந்த சரஸ்வதி, ஓ பாபாஜி மகாராஜ், தயவுசெய்து நம்ம சீடரா ஏத்துக்கங்க, உங்க கருணை எனக்கு கொடுங்க. அப்படி வந்து உங்க கருணை இல்லைன்னா உங்க கருணை இல்லைன்னா என் வாழ்க்கை அர்த்தமற்றது, நான் உயிர் வாழ்றதுக்கே அர்த்தம் இல்ல, நான் இந்த உடலை மாச்சிக்க போறேன் அப்படின்னு கங்கையில குதிக்க போயிட்டு, கங்கையில குதிக்க போனவரை தடுத்து அந்த குழந்தைய தன் மார்போடு அணைத்துக் கொண்டார் கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி. அவருடைய ஒரே சீடர் கௌரகிஷோர தாஸ் பாபாஜி மகாராஜ், ஒரே சீடர் பக்தி சித்தாந்த சக்சிதார் ரிஷபானு தேவி தைத்தாய தாஸ். அவருடைய தீட்சை திருநாம் வந்து ரிஷபானு தேவி தைத்தாய தாஸ். கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி ரொம்ப எளிமையான ஒரு பணிவான வைஷ்ணவர். அவர் ஒரு நாள் சொன்னாரு, நான் இந்த உடலை விட்டதும் நான் ரொம்ப ஒரு கீழ்நிலையான ஆத்மா. எனக்கு இந்த உலகத்துல வந்து நான் கிருஷ்ணரை மறந்து கிருஷ்ணரை பிரிஞ்சு இந்த உலகத்துல வாழ்ந்தேன். நான் ரொம்ப கீழ்நிலையான ஆத்மா. நான் இந்த உடலை விட்டதுமே என் உடலை நவதீப் புழுக்கள் நவதீப் பொழுதில் இழுத்துட்டு போங்க. நவதீப் தெருவுல என் உடம்பை இழுத்துட்டு போங்க, நான் தூய்மை அடைவேன் அப்பயாவது. இது வந்து ஒரு பணிவுனால சொன்னார். கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி உடலை விட்ட உடனே நிறைய கோசாமிகள், அங்க இருக்கிற பேரளவான சாதுக்கள் என்ன பண்ணாங்க, அவர் என்ன விரும்பினாரு, கௌரகிஷோர் தாஸ் விரும்பினாரு, அவர் இறந்த உடனே அவர் உடம்ப வந்து நவதீப் தெருவில் இழுத்துட்டு போக சொன்னாரு. அப்படின்னு ஒரு பெரும் கூட்டம் திறந்திருக்காங்க. பெரும் கூட்டம் திரண்டுட்டு, நாங்க தான் அவங்க உடம்பு எடுத்துட்டு போய் சமாதி பண்ணுவோம், நாங்க தான் அதிகாரப்பூர்வமானவங்க, நாங்க தான் இந்த சம்பிரதாயத்தை பின்பற்றுறவங்க, நாங்க தான் கோசாமிகளை பின்பற்றுறவங்க, நாங்க தான் கௌடி வைஷ்ணவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கௌரகிஷோர் தாச பாபாஜியோட உடம்ப வந்து யார் நவதீப் தெருவுல இழுத்துட்டு போறது, நவதீப் தெருவுல யார் இழுத்துட்டு போறதுன்னு போலீஸ்காரங்களா வந்து பெரும் கூட்டம் ஆயிடுச்சு. அந்த கூட்டத்துக்குள்ள சித்தாந்த சரஸ்வதி வராரு. இங்க ஒரு ஆளுக்கு யோகிதை கிடையாது குருவை தொடர்றது. இங்க கூடியிருக்கிற சாதுக்கள்கிட்ட சொல்றாரு, ஏ சாதுக்களே, உங்க யாருக்கும் யோகிதை கிடையாது என் குருவுடைய உடம்பை தொடுவதற்கு. அவருடைய ஒரே சீடன் நான், கௌரகிஷோர தாச பாபாஜியுடைய ஒரே சீடன் நான். அவர் உடலை வந்து அடக்கம் செய்வதற்கு, சமாதி செய்வதற்கு எனக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, உங்களுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அப்படி யாராவது நீங்க அதிகாரத்தை கோரணும்னு நினைக்கிறீங்களா, நீங்க முன்னாடி வரலாம். கடந்த ஒரு வருஷமா நான் மது அருந்துறது இல்ல, மாமிசம் சாப்பிடுறது இல்ல, தகாத உறவு பண்றது இல்ல, சூதாடுறது இல்ல, தைரியமா வரலாம் நீங்க. சபையே அமைதியா இருக்கு, ஒருத்தர் முன்னாடி வரல. சரி, 6 மாசம் பின்பற்றுறவங்க, 6 மாசமா நீங்க ஒழுக்க விதிகளை பின்பற்றினா நீங்க தாராளமா இந்த குருவுடைய உடம்புல கைய வைக்கலாம். கொஞ்சம் பேர் பின்னாடி போனாங்க. கடந்த 3 மாசம் பின்னாடி பண்றவங்க, கடந்த 3 மாசமா வந்து இந்த ஒழுக்க விதியை கடைபிடிக்கிறது தான், நீங்க முன்னாடி வரலாம். கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் கலைய ஆரம்பிச்சது. கடந்த ஒரு நாளா வந்து நீங்க ஒழுக்க விதியை கடைபிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க தைரியமா வந்து குருவோடைய உடம்புல கைய வைக்கலாம். எல்லாரும் மௌனமா கலைஞ்சு போனாங்க. போலீஸ்காரங்களும் அதிசயமா ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா சித்தாந்த சரி சொன்னார், எனக்கு தெரியும் இவங்க எல்லாம் அயோக்கியர்கள், ஏமாத்துக்காரங்க, போலி வேஷம் போடுறவங்க. என் குருவுடைய பணிவான வார்த்தையை வந்து எடுத்துட்டு அவங்க என் குருவை தரன்னு எழுத்துன்னு போக ஆசைப்படுறாங்க, அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என் குருவுக்கு சமாதி பண்ற அதிகாரம் எனக்கு ஒருத்தருக்குதா இருக்குன்னு அந்த பாபாஜி மகாராஜுடைய சரீரத்தை எடுத்துட்டு வந்து மக அழகான ஒரு சமாதி பண்ணார் நவதீப்ல. இன்னொருக்கு அந்த சமாதி கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் சமாதி பண்ணு. சோ அவ்வளவு ஒரு போல்டான ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு போல்டுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, இடமான உறுதியாளர்.
வெளிப்படையா என்ன சொல்றதுன்னா தைரியமா தைரியமா எந்த பயமும் இல்லாம யாரை கண்டு பயந்து கிடையாது. பயம் என்ன அவருக்கு? அவர் ஆச்சாரியன், தூய பக்தர். அவருக்கு தெரியும் யார் ஏமாத்துக்காரங்க, யார் பொய் சொல்றவங்க, யாரு நகல் வேஷம் போலி வேஷம் போடுறவங்க, எல்லாரும் இந்த உலகத்துக்கு காமிச்சார். அவ்வளவு தைரியமா சொன்னாரு, உங்களுக்கு எல்லாம் திறமை இருந்தா, உங்களுக்கு தகுதி இருந்தா, திராணி இருந்தா வந்து என் குருவோட உடம்பு கொடுந்தா பாக்க ஒருத்தனு கிட்டவர். ஜெய பக்தி சித்தாந்த சரி தாக்கூர் மகாராஜ் பிரபாத் கி. அவரு சன்னியாசி எடுத்துக் கொண்ட போது அவர் குரு இந்த உலகத்தில் இல்ல, அவருக்கு ஆன்மீக சகோதரரும் இல்ல. சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருக்கு ஆன்மீக சகோதரரும் இல்ல, அவர் குரு இந்த உலகத்துல இல்ல. தன் குருவுடைய போட்டோ அந்த புகைப்படத்தை வச்சுக்கொண்டு சன்னியாசம் எடுத்துட்டார். சன்னியாசம் எடுத்துட்டு எல்லா பக்கமும் பிரயாணம் செஞ்சு 64 கௌடிய மடத்தை நிறுவனர். ஏற்பட்ட ஒரு ஆச்சாரியர். வைராக்கியம், துணிவு, தைரியம், தெளிவு, உறுதி, சாஸ்திர ஞானம், எளிமையான தூய பக்தி, முந்தைய ஆச்சாரியர் அடிச்சுவட்டை பின்பற்றுவது, இது எல்லாத்துக்கும் ஆக சிறந்த ஒரு உதாரணமா திகழ்ந்தவர் சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மகாராஜ். அதனால இன்னைக்கு நம்ம வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மகாராஜ் என்ன பிரார்த்தனை பண்ணணும்? எனக்கும் இந்த மாதிரி வைராக்கியம், பக்தியில வந்து வைராக்கியம், உறுதி வரணும், ஸ்திரமான மனது வரணும், இயலாத மனது வரணும், நானும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும். சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வராருனாலே மாயாவாதிகள் ஓடுவாங்க. இந்த தெருவுல அவர் வராருன்னா, இந்த தெருவுல சித்தாந்த சரஸ்வதி வராருன்னா அவர் அந்த தெருவுல ஓடுவான் மாயாவாதி. இவர் ஓடி போய் மாயாவாதி பிடிச்சு நிறுத்துவானா, ஏய் மாயாவாதி, உனக்கு என்ன தைரியம் இருந்தா கிருஷ்ணா உருவம் இல்லைன்னு சொல்லுவேன், என்ன தைரியம் இருந்தா கிருஷ்ணோட உடல் பௌதிகமானதுன்னு சொல்லுவேன். இவர் கண்ணில் படாம ஒழிஞ்சு ஓடுவாங்க மாயாவாதிகள். அப்பேற்பட்ட ஒரு தைரியமான ஒரு உறுதியான ஒரு ஆச்சாரியர் சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மகாராஜ் போவார். சோ இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் ஒரு சாதாரண சம்பிரதாயம் அல்ல, ஆக சிறந்த ஒரு பெரும் ஆச்சாரியர் தோன்றிய சம்பிரதாயம். அதெல்லாம் நம்ம சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பிரார்த்தனை செய்வோம். நமக்கு ஒரு தத்துவங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அதை நடைமுறையில பயிற்சி பண்ணணும். நிறைய ஜீவாத்மாக்கள் கட்டுண்ட வாழ்க்கையில, பந்தப்பட்ட வாழ்க்கையில துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்முடைய ஆச்சாரியருடைய போதனைகள், பாகவத தர்மம், கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஆசீர்வாதம் அவங்க தரணும். நாமளும் கிருஷ்ண உடல்ல முன்னேற்றம் அடையணும், நாம பயிற்சி பண்ணணும், அப்புறம் பிரச்சாரம். அவர் சொல்வார் அடிக்கடி, சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அடிக்கடி என்ன சொல்லுவார்? ஆச்சார் பிரச்சார். ஆச்சார் பிரச்சார்னா முதல் நம்ம பயிற்சி பண்ணணும், அப்ப பிரச்சாரம் பண்ணணும். பிரபுபாத் புத்தகங்களை நம்ம தெளிவா படிக்கணும், அதை படித்த விஷயங்களை 4 பேர் கற்றுக்கணும். அதான் ரொம்ப அவசியம். சோ இந்த வகுப்போடைய தொடர்ச்சியை மீண்டும் நாளை காலை பாகவத வகுப்புல பார்க்கலாம். நீங்க எல்லாம் ரொம்ப பொறுமையா இருந்தீங்க. உங்க எல்லாருக்குடைய பணிவான வணக்கம். பாஜா கல்பத்தருபியஸ்ட கிருபா சிந்து பேவச்ச பதீதானா பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமः. அனந்த கோடி வைஷ்ணவ விருந்த கி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் கிருபா மகோத்சவ கி. ஹரே கிருஷ்ணா.